ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். The book of Deuteronomy chapter 30 verse 5. உபாகமம் 30 அதிகாரம் 5வது வசனம். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அவர் பிதாக்களை பார்க்கிலும் உங்களை என்ன செய்வார்? பெருக பண்ணுவார் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். பெருக்கம், பெருகுதல் அப்படிங்கிற பதத்தை வேதத்தில் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். சொல்லப்போனால் அந்த பெருகுவீர்கள் என்கிறதான வாக்குத்தத்தம் தான் மிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ என்று நினைக்கக்கூடிய அளவில் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருகுவீர்கள் என்கிற வார்த்தையை முதலாவதாக நம்ம படிக்கிறதான இடம் எங்கவென்றால் ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். The book of Genesis chapter 1 verse 28. பின்னும் தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையாக கொடுத்தார். சொல்லப்போன வாக்குத்தத்தம் என்பது பெருக்கத்தை பற்றி முதல்ல அவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கவில்லை. நீங்கள் பலுகி என்ன செய்யுங்கள்? பெருகி பூமி என்ன செய்யுங்கள்? நிரப்புங்கள் என்று சொன்னார். இப்போ தேவன் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லும்போது கர்த்தர் அதை ஏன் செய்யவில்லை? ஒரு கேள்வி. அவர் பூமியை அவர் மனிதனை கொண்டு தன் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்த பொழுது நீங்கள் படித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய படைப்பில் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுள்னு சொன்னார். ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்கிவிட்டு நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாய் பெருக கடவுது. ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை உண்டாக்கட்டும் அப்படி என்று சொல்லி ஒரு பரிணாமமாக அதை செயல்பட கர்த்தர் அங்கே செய்யவில்லை. ஒரு பரிணாம வளர்ச்சி என்று அங்கே வேதம் சொல்லவில்லை. கர்த்தர் சொன்னார் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது என்று சொன்னார். நட்சத்திரங்கள் உண்டாயிற்று. அது ஒரு பெருக்கம் தானே. பெருக்கம் என்பது எவ்வளவு நேரத்தில் உண்டாயிற்று? ஒரே வினாடியிலே அவர் சொன்ன மாத்திரத்தில் நட்சத்திரங்கள் உண்டாயிற்று. நீங்க நினைக்கிற நட்சத்திரம் என்னன்னா அந்த கிறிஸ்துமஸுக்கு போடுகிறதான அந்த நட்சத்திரத்தை தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதல்ல. நட்சத்திரம் அப்படி என்பது இந்த பூமியை பார்க்கல எத்தனையோ மடங்கு பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்கிறதாம். நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் நீ எண்ணு என்று சொன்னார். இந்த நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார். அப்படின்னா நட்சத்திரங்களை எண்ண முடியாது. அவ்விதமாய் எண்ணுக்கடங்காத ஒரு எண்ணிக்கையில் இருப்பது தான் நட்சத்திரங்கள். அப்போ அந்த பெருக்கம் எப்படி உண்டாயிற்று? அவருடைய வார்த்தையினாலே உண்டாயிற்று. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அவர் சொன்னால் நடக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் பெருக்கம் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நினைத்தா ஒரு வார்த்தையில என்ன செய்ய முடியும்? ஒரு கட்டளையிட்டால் நமக்கு பெருக்கம் ஆரம்பிக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தேவன் சொன்னால் நமக்கு பெருக்கம் உண்டாகும். எதிலெல்லாம் பெருக்கம் உண்டாகும்? நட்சத்திரங்கள் பெருகிவிட்டது, இனி நட்சத்திரங்கள் பெருக வேண்டும் என்று நமக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே மரம் செடி கொடிகள் உண்டாயிற்று. அதே போல கடல்ல சமுத்திரத்திலே மச்சங்கள் உண்டாக்கணும்னு சொன்னார். மச்சங்கள் கோடி கோடியா என்ன செய்தது? உண்டாயிற்று. மச்சங்கள் என்று சொன்னால் மீன் வகைகள், திமிங்கலங்கள் ஏராளமாய் உண்டாயிற்று. மிருகங்கள் உண்டா கடவுள்னு சொன்னார். ஒரு மிருகத்தை படைத்து விட்டு நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்னாரா? சொல்லல. மிருகங்கள் உண்டா கடவுள்னார், பறவைகள் உண்டா கடவுள் சொன்னார். அவைகள் சொன்ன பொழுது அப்படியே அவைகள் பெருக்கமாக பெருந்திரளாய் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான அதுக்கு பிறகு அதனுடைய பெருக்கத்தை குறித்து நம்ம அதை பெருகிக்கொண்டே அது இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஆபத்து இருக்கும் இல்லையா? அதனால தான் கர்த்தர் அடித்து புசின்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனால
அதுக்கு ஒரு அளவுக்கு மேலே பெருகிவிட்டால் இந்த உலகத்தில் தாங்கப்படி எங்கு பார்த்தாலும் இவைகள் அதிகமாக என்ன செய்யும் என்று சொன்னால் பூமியை அது நிரப்பி ஒரு இடைஞ்சலாக வந்துடக்கூடாது என்கிறதுக்காக தேவன் ஆகாரமாய் கர்த்தர் கொடுக்கிறேன் என்றார். எவைகளை ஆகாரமாய் கர்த்தர் கொடுத்தார்? ஆண்டவர் பூமியில் உள்ளதான விருட்சங்களுடைய கனிகள் தாவரங்களை உங்களுக்கு நான் ஆகாரமாய் கொடுக்கிறேன்னு சொன்னார். அப்புறம் சொல்லிட்டு சொன்னார், நீ பண்படுத்து அப்படின்னார். பண்படுத்து அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன? தேவையில்லாத எல்லாத்தையும் என்ன செய்ய, நீ வெட்டி விடு, தேவையில்லாதவைகளை நீ அழித்து விடு, தேவையானவைகளை வைக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு தோட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது தோட்டத்தில் கண்டதும் இருக்கும்னா அது தோட்டமாகவே ஆகாது. எவைகளெல்லாம் எங்கு இருக்க வேண்டுமோ, எங்கு அவைகள் இருக்க வேண்டும் அங்கு அவைகள் மட்டும் இருக்க வேண்டும். அதிகமாக உண்டாகிறதான மரங்கள் பழம் விழும், விதை விழும், அங்கங்கே உருவாகும். அப்படிப்பட்டவைகள்லாம் என்ன செய்யணும்? அதை அழிக்க வேண்டும், லிமிட்டாக வைக்கணும். எவ்வளவு இல்லைன்னா காடு என்ன செய்யணும்னா அங்கே பண்படுத்துறதுக்கு கற்ற சொல்லலை. காடு என்ன செய்யணும்? பண்படுத்தாமல் விட்டுற வேணும். காடு வேணுமா? காடு வேணும். காடு இல்லைன்னா நாடு இல்லை. அந்த உண்மை அநேகருக்கு தெரியவே தெரியாது. காடு இருந்தால் தான் மழை பெய்யும். காடுல தான் காட்டு மிருகங்கள், அது தனி சப்ஜெக்டாக பேசலாம். சோத்திரம், ஆமேன். காடுடைய அவசியம் என்ன? காட்டு மிருகங்களுடைய அவசியம் என்ன? யானை ஏன் படைக்கப்பட்டது? கொசு ஏன் படைக்கப்பட்டது? கொசுவும் இப்போ பெருகி கொண்டு தான் இருக்கிறது. எதுக்காக கர்த்தர் படைச்சாரோ தெரியல. ஆமேன், ஸ்தோத்திரா. எதுக்காக படைச்சிருப்பார்? நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அது எதுக்காக படைத்த தெரியுமா? அதாவது சில ஏரியாக்களில் துன்மார்க்கர் பெருகும் பொழுது கொசுவும் பெருகும். ஆமேன், அல்லேலூயா. எதுக்காக அப்படின்னா துன்மார்க்கரை போய் கடிக்கிற சமயத்தில் புழு பூச்சியெல்லாம் அவன் பார்த்து என்ன செய்யணும்னா அவனுக்கு ஒரு பாடத்தை வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? நரகத்தில் என்ன இருக்கான்? புழுவும் பூச்சியும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. புழு சாகாமலும், ஆமாம், அக்கினி அவியாமலும் இருக்கிறது. புழுக்களே போர்வை, புழுக்களே படுக்கை, பூச்சிகளே போர்வை என்று சொல்லியிருக்கு. எங்கே? நரகத்தில். அப்போ நரகத்தில் அங்கேயும் இந்த பூச்சிகளும் புழுக்களும் இருக்கிறது என்பதை வேத வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா அது சாகாதபடிக்கு அப்படிப்பட்டதான ஒரு வகையான பூச்சிகள். இந்த பூச்சி அங்கேயும் ஆண்டவர் சாகாதபடிக்கு வரம் கொடுத்து வச்சிருப்பார் போல தெரியுது. இந்த கொசுவெல்லாம் பெரிய பெரிய கொசுவெல்லாம் நரகத்தில் இருக்கும் போல இருக்கு. அதனால இந்த பூச்சிகள் புழுக்கள் இது நரகத்தில் போனாலும் நரகத்தில் உண்டு என்று சொல்லியிருக்கிறபடினால இந்த கொசு கடிக்கும் போது மனுஷன் உணரணும், இங்கே இப்படி ஒரு கொசு கடிச்சு இவ்வளோ தொல்லையா இருக்கு, அங்கே போனால் பூச்சிகளே கொசுக்களே போர்வை அப்படின்னு பைபிள் சொல்லி இருக்கிறதே. அப்படி என்று சொன்னால் ஐயோ எனக்கு அந்த நரகம் வேண்டாம் அப்படின்னு மனம் திரும்பணும். புழுக்கள் படுக்கை என்று சொன்னால் ஒரு புழுவை பார்த்தால் அவ்வளோ அலர்ஜியாக இருக்கு அப்படின்னா நரகத்தில் போனால் என் பாடு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும்? நரகத்தில் போனால் எப்படி இருக்கும்? அங்கே புழுக்கள் கீழே, அப்புறம் மேலே பூச்சிகளால் சூழ்ந்து கொஞ்ச நேரமா சதா காலங்களும் நித்தியமாய் இந்த கொடுமையை அனுபவிக்க வேணும். ஓகே, நரகத்தை பற்றி இப்போ நான் பேச வரல. ஆனால் என்ன அப்படின்னா இந்த எல்லாத்தையும் பெருக்கத்தை சொன்ன ஆண்டவர் வார்த்தையினாலேயே சொல்லி அவைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். பூச்சி பெருக்கத்துக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், புழுக்களின் பெருக்கத்துக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதெல்லாம் அதுவும் மனுஷனுக்காக என்றல்ல. நரகத்தில் கத்த யாருக்காகன்னு சொன்னால் பிசாசுக்காக தான். பிசாசுக்கு சொல்லும் போது தான் சொன்னார் புழுக்கள் படுக்கையினோம் பூச்சிகள் போர்வை என்றும். பிசாசுக்கு சொல்லும் போது சொன்னார் நரகத்தை பிசாசுக்காக தான் தேவன் உண்டாக்கினார், மனுஷனுக்காக இல்லவே இல்லை. அதே வேளையில் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொன்னேன். என்ன சொன்ன? ஒரு நோக்கம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார். பூச்சிகளை படைப்பதற்கு ஒரு நோக்கம் என்று சொன்னேன், புழுக்களை படைப்பதற்கு ஒரு நோக்கம் என்று சொன்னேன். நான் கேட்குறேன், மனுஷனை படைச்சதுக்கு என்ன நோக்கம்? ஆடு மாடெல்லாம் படைச்சதுக்கு ஒரு நோக்கம். எதுக்காக ஆடு மாடெல்லாம் படைத்தார்? கர்த்தர் நோவா காலத்துக்கு பிறகு சொன்னார், அடித்து பூசி சாப்பிடு. உனக்கு என்ன செய்தேன்? நான் இந்த தாவரங்களை கொடுத்தது போல காய்கறிகளை கொடுத்தது போல உனக்கு என்ன செய்ய, இந்த மிருகங்களையும் என்ன செய்யலாம், நீ பூசி ஆகாரமாய் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? அவைகளை கொடுத்த ஆடு மாடு
எல்லாத்தையும் சாப்பிடுன்னு கொடுத்தார். அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு தேவன் சொன்னார், அதில் வந்து அசுத்தமானவைகளை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி சுத்தமான மிருகங்கள் அசுத்தமான மிருகங்கள் என்று ரெண்டாக பிரித்து, இதை நீ புசிக்கணும், இதை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் கொடுத்தார். விதமாய் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் சட்டதிட்டங்கள், பிரமாணங்கள், எல்லைகள் இவைகளை கர்த்தர் ஏற்படுத்தி அந்த பெருக்கம் என்று சொல்லும் பொழுது பெருக்கத்தை கட்டளையிட்ட ஆண்டவர் பெருக்கத்தை சொல்லும் போது பெருக்கத்தில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? பெருக பெருக அல்லாவிட்ட பெருக்கத்துக்குள்ளே இன்னொரு காரியம், தேவன் கட்டளையிட எல்லாமே நடக்கும், உண்மைதான். ஆனால் இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒழுங்கையும் எல்கைகளையும் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பெருகிற சமயத்தில் நமக்கு எல்லைகள் வைக்கப்பட வேண்டும். ஆமென். வீட்டில் நமக்கு சொத்துக்கள் பெருகும் பொழுது, செல்வங்கள் பெருகும் பொழுது, அதுக்காக சில ஒழுங்குகளையும் அதுக்கு சட்டத்திட்டங்களையும் அதுக்கு பிரமாணங்களையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கலன்னா, ஒரு வேலைக்காரி வச்சுருந்தா அதுக்கு ஒரு விதமான அதுக்கு சட்டத்திட்டம் இருக்கா இல்லையா? காலையில் எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணி வரை வேலை செய்யணும், இடையில என்ன செய்ய, செல்ஃபோனு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. சொல்கிறீங்களா இல்லையா? வீட்டில் வேலைக்காரி அப்படிங்கிற வார்த்தையை நான் விரும்பலை. வீட்டில் உதவி செய்கிறதான அருமையான சகோதரிகள் கூட வீட்டில் வந்து அவங்க சர்வீஸ், வேலைக்காரி என்று ஒரு காலத்தில் ரொம்ப அதை தாழ்வாக நினைத்த காலகட்டம். வீட்டில் வேலை செய்ய குறைவானதே கிடையவே கிடையாது. என்னுடைய ஒரு சகோதரி, அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது, கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை, அவங்க வீட்டுக்கு தூத்துக்குடியில் இருக்கிற அவங்க வீட்டில் வந்து உதவி செய்கிற அந்த சகோதரி, அந்த 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 ஹோம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாமா, ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் பண்ணுற அந்த சகோதரி, அவங்க நல்ல 2 வீலரில் வருவாங்க. இன்னும் சிட்டியில் பார்த்தீங்கன்னா காரில் வர்றாங்க. நல்லா பேக்கெல்லாம் போட்டு நீட்டாக நல்லா படித்த ஆட்களே ஹோம் சர்வீஸ் பண்ணுறாங்க. வந்து வேலைகளை செய்துட்டு போகிறவங்கள பார்க்குறப்ப ஒரு நபர் இருந்தாலே அவங்களுக்கு எத்தனை மணிக்கு வரணும், லீவு எப்போ எடுக்கணும், எடுக்கக்கூடாது, இப்படி பல ஒழுங்குகள் சட்டத்திட்டங்கள். இந்த இடம் வர நீங்கள் போகலாம், இந்த இடத்து மேலே வீட்டில் போகக்கூடாது, இப்படி நிறைய ஒழுங்குகள் வைக்கப்படுகிறது. இன்னும் வேலைக்காரர்கள் பெருகுவான்னு வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் அதிகமான சட்டத்திட்டங்களை நம்ம என்ன செய்யணும், வைத்தால்தான் பெருக்கம் உண்டாகும். யோபுடைய சம்பத்து மிகுதியா என்ன செய்தது, பெருகிற்று. நான் அதை யோசிக்கிற சமயம், ஏன் பெருகிற்று, மிகுதியாய் பெருகிட்டுன்னு சொன்னால் ஏன் பெருகிற்று, அதுதான் ஏன் கேள்வி. எப்போவுமே பெருகிற்று அல்லேலியா ஸ்தோத்திரம், எனக்கும் பெருக போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டேன். ஏன் பெருகிற்று, பெருகிறதுக்கு அவன் என்ன செய்தான், அதுதான் ஏன் கேள்வியாக வரும். அது வந்தாதான் அந்த பிரசங்கம் சரியாக அதனுடைய ஆன்சர் சரி கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதான சமயத்தில் அதில் முதல் விஷயம் என்னன்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருந்தான். அவன் வாழ்க்கை சரியாக இருக்கணும். அல்லேலூயா. அவன் வாழ்க்கை சரியாக உத்தமனாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு அவன் விலகுகிறவனாய் இருந்தபடியினாலே அவனுடைய சம்பத்து என்ன செய்தது, பெருகிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, அவனுக்கு 7 குமாரர் இருந்தார்கள். 7 குமாரரும் 3 குமாரத்திகள் இருந்தார். 7 குமாரர் 3 குமாரத்தி, 10 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த காலத்தில் வந்து எவ்வளோ பிள்ளைங்க அதிகமாக இருக்கிறாங்களோ அதுதான் என்னென்னா சொத்து, சம்பத்து. அவன் சம்பத்து பெருகிட்டு அப்படின்னா பிள்ளைகளுடைய பெருக்கமும் அந்த காலத்தில் அது ஒரு மதிப்பான ஒரு காரியம். எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது புறஜாதிகள் அந்த காரியத்தில் என்ன செய்தாங்கன்னா கவனம் செலுத்தினார்கள். நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே லாமேக்கு என்கிறவன் தான் முதலாவது 2 பேரை கல்யாணம் பண்ணான். 2 பொண்டாட்டிக்காரன் அப்படின்னா முதல் பைபிளில் யாரு, லாமேக்குங்கிற சொல்கிற 2 லாமேக்கு உண்டு. ஒன்று நோவாவினுடைய தகப்பனார் லாமேக்கு, அந்த அவன் அல்ல. இது வந்து காயினுடைய சந்ததியில் வருதான இந்த லாமேக்கு 2 மனைவிகளை கல்யாணம் பண்ணினான். அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் சொல்லிட்டு தள்ள கை வச்சு சொல்கிறான், காயினை கொல்லுகிறவனுக்கு 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். காயினை கொல்லுகிறவனுக்கு 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற. அப்படி என்றால் எனக்கு 77 பழி சுமரும்ட்டான். நான் எதனால என்ன கேள்வி கேட்டு பார்த்தேன். நான் ஒரு வாலிபனை கொண்டேன்னு சொல்கிறான், அது வேற. 77 பழி சுமரும்னா அதில் ஒன்று வாலிபனை கொண்டதுக்கு ஒன்று, அதுக்கு பிறகு இன்னொன்று என்ன 2 மனைவி கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பழி, அதுக்கு நிறைய பழி சுமத்துக்கு நினைக்கிறேன். ஆகவே அதாவது வேதத்தின் பிரமாணத்தை விட்டு மீறும் பொழுது
என்ன பெருகிறது? அக்கிரமம் பெருகிற சமயத்தில் சாபமும் பெருகும், தண்டனைகளும் என்ன செய்கிறது? பெருகுகிறது. ஆகையினால தான் இந்த யோபு என்ன செய்தான்? அவன் உத்தமனாய் இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஒரே ஒரு மனைவி தான் கல்யாணம் பண்ணான். 2 மனைவி இல்லை, ஒரே ஒரு மனைவியை தான் அவன் கல்யாணம் பண்ணான். அந்த மனைவியும் ரொம்ப சூப்பரான மனைவி ஒன்றும் கிடையாது. அழகில்லை அப்படி நான் சொல்லலை. நல்லா சம்பாதிச்சு வீட்டில் கொண்டு வந்து அலியலிவா சொல்லுவா. இல்லைன்னா என்ன செய்வா? முகத்தை திருப்பிட்டு சண்டைக்கு நிற்பா. அதனால தான் பாருங்க, உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே சொன்ன, நீ என்ன செய், இருந்து என்னையா பிரயோஜனம், செத்து தொலைன்ட்டான். என்ன செய், செத்து தொலை. அப்போ நிறைய சகோதரிகள், நல்லா சகோதரிகளில் நம்ம ஆம்பளைங்க நம்ம ஹெல்த்தியாக சம்பாதிக்கிற பலத்தோடு இருக்கிற வரதான் நமக்கு மரியாதை. சோத்திரம். அது வீட்லேயே இருக்கட்டும், அது ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அது ஒரு சபையாக இருக்கட்டும். நான் சொன்ன சபையில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். வயதானவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்கணும், அவங்கள கவனிக்கணும். சபைக்கு வரலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது, அவங்க ஆத்மா முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்தினாலோயா. ஆகவே அவ்வளவு நேரு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிறதான ஒரு விசுவாசத்தில் பலவீனப்பட்டதான ஒரு ஸ்திரீ, விசுவாசத்தில் பலவீனப்பட்ட ஸ்திரீ. அவர்கிட்ட பேசின வார்த்தைகளை பாருங்க. அப்போ அடிக்கடி சண்டை போடுவான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு 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 விசுவாசத்தில் ஒரு ஈக்குவலாக சமநிலையில் இல்லாமல் இருந்த போது கூட நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய்னா அப்படி சொல்லக்கூடிய அளவில் அவள் இருந்திருக்கிறா. அந்த லெவலில் ஸ்டாண்டர்டில் இருந்ததான அவளோட அட்ஜஸ்ட் பண்ணி அவன் வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுதான் குவாலிட்டி. கர்த்தரை மகிமைப்படுதலையா. சம்பத்து நம்மளது பெருகுவது என்கிறத விட நம்முடைய குவாலிட்டி நம்மளை பெருக வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய குவாலிட்டி எவ்வளவு பெருகிறது என்பதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். சாத்தான் அங்கே சம்பத்து பெருகிறத பார்க்குறான், கர்த்தர் நம்முடைய குவாலிட்டி பெருகிறத பார்க்குறார். ஆமென். தராசில் வச்சுட்டு சொல்கிறாரு, அவன் சம்பத்து பெறுகிறது, நான் வேலி போட்டிருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லி பார்க்காத, ஆனால் நீ தொட்டு பாரு, நீ தலை இழந்துனாலும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பார்த்தபடி சொல்லுவாராம். சம்பத்து எவ்வளவு இருக்குங்கிறதுல சம்பத்து பெருக பெருக நமக்கு என்ன வரும்னா ஒரு விதமான மமதை வரும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வரும். அந்த சம்பத்தும் எப்படி சேர்க்கிறார்கள் என்பது முக்கியம். எப்படி சம்பத்து கூடுகிறது? கலப்படம் பண்ணி, அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி சம்பத்தை சேர்க்கலாம். ஆண்டவர் அதுக்கு துணை நிற்கவே மாட்டார். ஆக அருமையானவர்களே, செல்வம் எவ்வளவு பெருகிறது என்பது முக்கியம் அல்ல. எவ்வளவு பெரிய காரில் நம்ம சர்ச்சுக்கு வரோம், இல்லை நம்ம உடையவங்களாக இருக்கிறோம், ஒரு பெரிய வீடு, நமக்கு எத்தனை வீடு இருக்கிறது, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்கதெல்லாம் விஷயம் இல்லை. பிள்ளைங்க குவாலிட்டியாக இருக்கிறாங்களா? ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தமாக வளர்த்துக்கிறோமா என்பதுதான் முக்கியமான காரியம். அது மாத்திரமல்ல, நம்முடைய குவாலிட்டி எப்படி இருக்கிறது, இதைத்தான் கர்த்தர் பார்ப்பார். ஆமென். சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சம்பத்தை பார்க்கிற, சம்பத்து பெருகிட்டு. இந்த உலகத்தில் பிசாசு சம்பத்து கொடுப்பதற்காக அவனுடைய கண்டிஷன் வேற ஒண்ணுமே கிடையாது. அவருடைய கண்டிஷன் தெரியுமா? நீ என்ன சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், நீ பார்க்கிற மகிமை எல்லாவற்றையும் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன்னு சொன்னான். பாருங்க, யார்கிட்ட சொன்னா? இயேசு கிறிஸ்துவிட்டே சொன்னான். மலையின் மேல நிறுத்தி அவன் எல்லாவற்றையும் பார், உலகத்தின் சர்வ மகிமையும் காண்பித்து கொடுத்து விட்டு சொன்னான், நீ என்ன செய்? நீர் பணிந்து கொள்ளும், என்னை பணிந்து கொள், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும், அப்பொழுது நான் எல்லாவற்றையும் இங்கு தருவேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்ன, அப்பாலை போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். நம்ம முக்கியத்துவம் எதுக்குன்னு சொன்னா சம்பத்துக்கு அல்ல. நம்முடைய முக்கியத்துவம் நாம கண் இதன் மேல இருக்கக்கூடாது. என் சம்பத்து பெருகணும், ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடும், எனக்கு அதை கொடும், இதை கொடுன்னு கேட்கக்கூடாது. சாலமான் கேட்டான் பாருங்க, ஐஸ்வர்யத்தை கேட்கல. நீ கேளுப்பா, நான் என்ன தரேன்னாரு. அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, ஆனால் எதை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுவான். ஞானம் என்று சொல்லும்போது ஞானத்தோடு தொடர்புள்ளதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இப்போ தேவனுக்கு பயப்படுற பயத்தினாலே கிடைக்கிற அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டான். கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தார்? ஞானத்தை மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தையும், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி
தேவன் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய கண்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் பதியக்கூடாது. நம்முடைய கண்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறதோ இல்லையோ, ஐஸ்வர்யத்தெல்லாம் இப்படி தர வேண்டாம்ப்பா, ஐஸ்வர்யம் நிறைய தரக்கூடாது, என் குவாலிட்டி வர வர எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. நம்ம அப்படி கேட்காம இருந்தா கூட உண்மையாய் தேவ சமூகத்தில் நாம் பரிசுத்தத்தை வாஞ்சிப்போம் என்றால், நாம் பரலோகத்தை வாஞ்சிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அளந்து கொடுப்பார், அளந்து கொடுப்பார். நீதிமொழியின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரம் நினைக்கிறேன், 30 என்ன ஆகூர்னு சொல்லி ஒரு மனுஷனை கொடுத்து பார்க்கிறோம். அவன் ஒரு ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்ணுகிறான்? இந்த வசனத்தை, 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மரண பரியந்தம் எனக்கு அதை நீ தருவீராக. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. முதல்ல பாருங்க, மாயையும் பொய் வசனிப்பை என்ன செய்யும்? தூரப்படுத்தும். மாய்மாலத்தையும் பொய் வசனப்பை என்ன செய்யும்? ஆமா. அப்புறம் என்ன? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன செய்ய கூட? ரெண்டும் வேண்டாம்ப்பா. இப்ப சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் ஐஸ்வர்யமான ஆயிட்டேன்னு சொன்னா ஆண்டவர் மறுதளிச்சிருவேன், ஆகவே எனக்கு நான் என்னைக்குமே எனக்கு சைக்கிள் போதும். இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கார் தரணும்னு நினைச்சா தருவார். ஆமென். அதுக்காக கார் வேணும்னு சொல்லி காருக்கு பின்னால ஓட வேண்டாம். கார் என்ன செய்யும்? உங்க பின்னால ஓடும். ஆமென். நீங்க காருக்கு பின்னால போடுவ. ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் நாம் ஓட வேண்டியதில்லை. நாம் கர்த்தருக்கு பின்னால ஓடும்போது ஐஸ்வர்யம், காரும் பங்களாவும் எல்லாம் நமக்கு பின்னால அது நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே அது ஓட ஆரம்பிக்கும், கிடைக்க ஆரம்பிக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த தகுதி இல்லாம ஒரு மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் ஐஸ்வர்யத்தை நாடி போனான். யார் தெரியுமா? லோத்து. அதுக்குரிய தகுதி அவனுக்கு இல்லை. என்ன தகுதி? தரம் இல்லை, குவாலிட்டி இல்லை. தெய்வ பயம் என்பது ஆபிரகாமை போல அவனுக்கு இல்லை. ஆபிரகாமுக்கும் அப்படி முழுமையா இருந்தது என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொன்னாலும், அவன் செல்வ சீமானா இருந்தான் அப்படி சொன்னாலும், அவன் செல்வ சீமானா இருந்ததுக்கான காரணம் என்ன? நீங்க அந்த 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படிக்கிறீங்க இல்லையா? அவனுக்கு வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானா இருந்தான் அப்படிதான் சொல்லியிருக்கிறது. எந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது? 13:2 சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை எடுத்துட்டு எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, அவன் செல்வ சீமானா இருந்தான். ஆகையினால இன்னைக்கு புதுசாக வர ஊழியக்காரங்க அப்படித்தான், எனக்கு ஹெலிகாப்டர் வேணும், அவன் செல்வ சீமானா இருந்தான், ஆகவே நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? பணக்காரன் ஆகணும். பணக்காரன் நம்ம எப்படி ஆனா அப்படிங்கிறத 12ஆம் அதிகாரத்தில் கடைசியில் 2-3 வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும். சோத்திரம். அல்லேலூயா. அவன் மனைவியை கொண்டு போய் அவன் ராஜா வீட்டில் விட்டு அதில் கிடைச்ச பணம் தான் அது எல்லாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது விளக்கமாக சொல்லலை, 12ஆம் அதிகாரத்தில் நடந்ததான ஒரு 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 சொல்லத்தகாத காரியங்கள். மனைவியை கொண்டு போய் அங்கே என்ன செய்தான்னு சொன்னால், மனைவி கூட்டுப்பட்டான். யாரு? ராஜா போயிட்டாரு. இவன் நல்ல புருஷனாக தான் என்ன செய்வான்? விடமாட்டான். செத்து போனால் விடமாட்டேன், நான் இந்த பார் உன்னை விடமாட்டேன்னு யுத்தம் பண்ணியிருப்பான் இல்லையா? ஆனால் அவன் அப்படி செஞ்சானா? சொல்லப்போனால் அவன் வீட்டில் 318 பேர் இருக்கிறாங்கன்னு அதுக்கு பிறகு படிக்கிறோம் செய்கிறதுக்கு. அவ்வளோ பலசாலி எல்லாம் இருந்தது. ஆனாலும் பணம் துட்டுன்னு சொல்லும்போது, பணம்னா பிணம் என்ன செய்யுமா? வாய்ப்புற எங்கிருந்து கிடைச்சா என்ன, எப்படி கிடைச்சா என்ன? தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. கொஞ்சம் பஞ்சம் வந்தது. இவனை கர்த்தர் கொஞ்சம் பட்டினி போட்டு சாகடிக்கல, பஞ்சம் உண்டாயிற்று. அதனால என்ன செய்தான்? அவன் பெத்தேலை விட்டான். அதாவது தேவனுடைய ஆலயத்தை, பலிபிடத்தை விட்டு எகிப்துக்கு வந்தான், பின்மாற்றத்துக்கு வந்தான், உலகத்துக்கு வந்தான். அங்கே வந்த பொழுது சொன்னா, நீ ரொம்ப அழகா இருக்க, ஆகவே நான் உன்னுடைய கணவன் சொல்லாத. அப்போ யாராவது என்ன செய்வாங்க? உன்னை கூட்டிகிட்டு போனால் நான் போ அப்படின்னு சொல்லிட்டான். சோத்ரா. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் ராஜா வீட்டில் கிடச்சிது. அங்கே போனால் என்ன? கடைசியில் அவனுக்கு நல்ல காசு பணமெல்லாம் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் கர்த்தர் அவனை விடலை.
ஆண்டவர் என்ன செய்தா தெரியுமா? ராத்திரி ராஜாவின் சொப்பனத்தில் தோன்றி அது வேற ஒருத்தனுடைய மனைவி அப்படிங்கிறத விட கர்த்தர் சொன்னார், அது என்னுடைய ஆள்பா, அவளை குறித்து எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அவளுடைய சந்ததியிலே, அவளுடைய வயிற்றிலே பிறக்க போகிற ஈசாக்குடைய சந்ததியிலே தான் என்னுடைய குமாரன், அதாவது தேவகுமாரன் பிறக்க போக வேண்டும். என்னுடைய தெய்வீக திட்டம் நிறைவேற வேண்டும். அதை கெடுக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்கு வாதை அனுப்பினார். ராத்திரி சொப்பனத்தில் கர்த்தர் பேசினார். அவன் பயந்து கூப்பிட்டு, ஏப்பா ஏன் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டோன்னு ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அவனுக்கு நிறைய நன்கொடைகளையும் என்னவெல்லாமோ கொடுத்து, அதுக்கு பரிசாக கொடுத்து, அந்த சாபம் அவனுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக டபுளாக கொடுத்து என்ன செய்தான்? அனுப்பினான். யார் அனுப்பினது? எகிப்தின் ராஜா அனுப்பினான். சம்பாதிச்சதா? எப்படி சம்பாதிச்சான் புரியுதா? இப்போ எப்படி கிடைச்சிருக்கிறது புரியுது? சன்மானம் எப்படி கிடைச்சதுன்னு புரியுதா? நேரடியாக வந்து நியாயமாய் வந்த சன்மானம் அல்ல. அதாவது உங்களுக்கு சம்பளம் வேற, கிம்பளம் வேற. சம்பளம் கிடைச்சா நல்லது, கிம்பளம் கேட்டீங்கன்னா அது சாபம். இப்படி சம்பாதிக்கணும், செல்வ சீமானா இருக்கணும்னா, சம்பத்து நிறைய வேணும், இன்னும் சொல்ல போனா சீக்கிரம் பெருகணும்னா, சீக்கிரம் உங்களுக்கு சம்பத்து பெருகணும்னு சொன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்ல போனாதான் முடியும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆனா ஆசீர்வாதத்தை காணோம். வந்தேன், கானான்ல வந்தேன், ஆனா இங்கே கொஞ்சம் சரியில்லை. அவர் மலைக்கு போனேன், அங்கே போய் பலிபடுத்த போட்டேன். அங்க போனா இப்போ இந்த தேசத்திலேயே பஞ்சம் உண்டாயிட்டு. எங்க? கானானில் பஞ்சம் உண்டாயிற்று. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தமான தேசத்துல கர்த்தர் சொன்னபடி அங்க வந்து பாலும் இல்லை, தேனும் இல்லை, பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லி அவன் ஓடி போனான். அருமையானவர்களே, அதாவது இந்த பணத்துக்கு பின்னால பணம் சீக்கிரமா என்ன செய்யணும்? பணக்காரன் ஆயிரணும், சீக்கிரம் பணக்காரன் ஆயிரணும். ஆண்டவர் அவிதமாக அந்த நாட்களில் கஷ்டப்பட்டோம், ஓடி செஞ்சோம். சைக்கிள், வாடகை சைக்கிள் தான், சொந்த சைக்கிள் கிடையாது. அப்போ வாடகை சைக்கிள் எடுத்துட்டு இப்படியெல்லாம் அலைந்த செஞ்சேன். அருமையானவர்களே, எந்த காரியத்துக்கு நான் பணம் என்கிறதுக்காக பின்னால் ஓடலை, பணம் என்கிறதுக்காக பின்னால் என்ன செய்யலை, ஓடலை. ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் எனக்கு தேவைகளை சந்தித்து வருகிறார், அவ்வளவுதான். கர்த்தர் தேவைகளை, இன்றைக்கு என்ன கோடீஸ்வரன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. பாஸ்டர் பணம் நிறைய பேங்கில் போட்டிருப்பாரு அப்படின்னு நினச்சிடாதுங்க, கிடையாது. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும். ஆமென். அவ்வளோதான். கர்த்தர் என்ன செய்ய, தேவையானதை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் விசுவாசம்தான், இன்றைக்கும் விசுவாசம்தான். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இதெல்லாம் வருத்தத்தோட வேதனையோட சொல்கிறேன். சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி சில ஆட்கள் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் விரும்புகிறாங்க. அருமையானவர்களே, அதுக்காக கடன் வாங்காதங்க. கடன் வாங்கி பல தவறு கஷ்டத்தில் மாட்டிக்கிடாதங்க. இந்த யோபு அவன் கடன் வாங்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய குவாலிட்டியில் ஒன்று சொல்ல வேண்டும், அவன் கடன் வாங்கி சம்பாதிக்கலை, கடன் வாங்கி சம்பாதிக்கவில்லை. இந்த ஆபிரகாம் நேர் வழியில் அவனுக்கு செல்வம் எல்லாம் என்ன செய்யலை, கிடைக்கவே இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஞானமாக நடந்து கொள்ளணும், பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது சில ஆளுக்கு கடனில் மாற்ற காரணம் என்ன சொன்னால் பேராசை. பேராசை பெரு நஷ்டமாக மாறும். அந்த விதமாக நம்ம பேராசை உள்ளவங்களா இருக்கக்கூடாது. போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்களுக்கு டெய்லி வேஜஸ் தான் பணம் வருது. தினந்தோறும் வேலைக்கு போனால் ஒரு 500 ரூபா கிடைக்கும், இல்லை 300 ரூபா கிடைக்கும். ஆனால் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக எஸ்ஆர்கேல படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மொடவன் என்ன கொம்பு தேருக்கு ஆசைப்பட்டானா அந்த மாதிரி ஆகிடும். அழகுச்சா? நிலைமைக்கு தகுந்தபடி நீ என்ன செய்யணும், யோசிக்கணும். நிலைமைக்கு தகுந்தபடி யோசிக்கணும். உனக்கு டெய்லி வேலை கிடைச்சா 500 ரூபா சம்பளம் கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் இல்லை. அப்படிங்கிற சமயத்தில் படிக்க வைக்க முடியாத அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். எங்கே படிக்க வைக்கிறது? கவர்மெண்ட் அதுக்காக தான் நம்ம ஸ்கூல் வச்சுருக்கிறான். யூனிஃபார்ம் கொடுக்குறான், புஸ்தகத்தை கொடுக்குறான், அதுக்கு மேலே என்னென்ன வேணுமோ மத்தியானம் சாப்பாடு போடுறான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லி துடிப்போடு தெரு விளக்கில் உட்கார்ந்து படித்து முன்னுக்கு வராங்க. ஆனால் எஸ்ஆர்கேயோ இல்லை வேறு எந்தெந்த இதோ பெரிய பெரிய ஸ்கூல்களில் சேலத்துலையோ வெளியிலையோ படிக்கிறதான பிள்ளைகளை பாருங்க, நிறைய பேர் ஊதாரியாக போகிறான், உருப்படி இல்லாதவராக போகிறான். நல்ல யோசனை பண்ணி பாருங்க.
அவன் எல்லாம் என்னென்ன, அதாவது இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அவங்க நல்லா பொறுக்கிறாங்க இல்லையோ அதோட விஷயம் அல்ல. அதாவது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வசதி இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் விடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுங்க, அடுத்த லெவலில் மிடில் கிளாஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வருஷமெல்லாம் 50,000 60,000 1,00,000 செலவு பண்ண முடியாது. அதாவது பெரிய பெரிய ஸ்கூலில் ஏன் சேர்க்குறாங்கன்னு சொல்கிறேன், படிப்பில் குவாலிட்டி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் விஷயம். படிப்பில் குவாலிட்டிங்கிறது நம்ம பிள்ளைங்க படிக்கணும், அவ்வளோதான். உங்கள் பிள்ளைங்க படிக்காமல் நீங்கள் எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் அவன் தேரவே மாட்டான். ஸ்கூல் அல்ல, கர்த்தர் தான் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். கரைகளை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆனால் அப்படின்னால நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதான் அந்த ஸ்கூலில் ஏன் ஆட்கள் விடுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸு. அவங்க காரில் கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லைன்னா ஸ்டேட் போர்ட்லேயோ கொண்டு போய் விட முடியாது. பெரிய பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க, பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. அவங்களுடைய அந்தஸ்து அந்த ஸ்டேட்டஸுக்காக என்ன செய்வாங்க, அங்கொண்டு விடுவாங்க. அந்த பிள்ளைகளை அந்த காரில் கொண்டு விடுற சமயத்தில் உங்கள் பிள்ளைகள் அங்கே அவர்கள் நீங்கள் கொண்டு போய் ஸ்கூட்டரில் விட்டீங்கன்னு சொன்னால் இவன் கேட்பாங்க, அந்த ஏன் ஸ்கூலில் என்ற கிளாஸில் இருக்கிற பையன் என்னதில் வரான், அங்கே அப்பா காரில் கொண்டு விடுறாரு, நீ ஸ்கூட்டரில் பழைய ஸ்கூட்டரை டிவிஎஸ் வீட்டில் வந்தால் எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் யாருன்னு சொல்கிறதுக்கு, நீ ஒழுங்காக சீக்கிரமாக கார் வாங்கிட்டு வா அப்படின்வான். அதுக்கப்புறம் கார் வாங்கினாலும் நீ இங்கே வேஷ்டி கட்டிட்டு போனால் சொல்ல, நீ வேஷ்டி கட்டிட்டு வராத, நீ என்ன செய் ஃபுல் சூட் கோட்டில் மாட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். ஆகவே அவனுக்கு ஏத்தாக்கல நீங்கள் மாற முடியுமா, முடியாது. மாற முடியாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா, மாற முடியலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் வீட்டில் தகராறு பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான். அவன் ஐஃபோன் வச்சுருக்கான், அவன் 1,00,000 ரூபாய் காரு 2 வீலர் வச்சுருக்கான், எனக்கும் கொடுன்னு கேட்பான். கொடுக்கவில்லை என்றால் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லுவான். அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால அதாவது எஸ்ஆர்கே பெயர் சொன்னனால எஸ்ஆர்கே ஸ்கூல் தப்பு மோசம் நான் சொல்லலை. அங்கே படிப்பதுக்கு உரியதான படிக்க வைக்கக்கூடியதான அங்கே படிக்க வைக்கணும். நமக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்று சொன்னால் ஸ்டேட் போர்டு அடுத்தது இருக்குது. ஒரு வருஷத்தில் 5,000 இல்லைன்னா 10,000 ரூபா ஃபீஸ் கட்டினா போதும், அங்கே படிக்க வைக்கலாம். கடனுங்கிறது ஒரு பிரச்சனை அதில் கேஸ் ஃபைல் ஆகக்கூடாது, என்கிட்ட வரக்கூடாது, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, பேப்பரில் வரக்கூடாது, அடித்தடி நடக்கக்கூடாது. உன்னுடைய பையன் எங்கே படிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, உன்னுடைய குவாலிட்டி தான் மிக மிக முக்கியமான காரியம். அதனால நம்ம என்ன ஞானமாக என்ன செய்ய வேண்டும், காரியங்களை செய்யணும். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே என் சம்பத்து பெருகணும், என் வசதி வர வேண்டும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும். கடன் வாங்கி என்ன செய்யாதே, நீ பிஸ்னஸ் பண்ணாத, நீ கார் வாங்காத, நீ 2 வீலர் வாங்காத, நீ பிள்ளைகளை படிக்க வைக்காத. நீ விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான்ற வசனம் சொல்லியிருக்கிறது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதன் படியாக நீ காரியங்களை செய்வாய் என்று சொன்னால் கர்த்தர் சொன்னபடி உன்னை மிகுதியாய் பெருக பண்ணுவார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவனை உயர்த்தட்டும். அல்லேலூயா. கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன செய்வார், உயர்த்துவார். ஒரேடியாக உயர வேண்டும் என்று நினைத்தால் எகிப்துக்கு தான் போகணும், ஆபிரகாம் செஞ்ச வேலையை தான் செய்ய வேண்டும். நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், பணமா இல்லை உங்களுக்கு தரமா, எது முக்கியம், பணமா தரமா? இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம். நம்ம பணம் வேணும், பதவிகள் வேண்டும், உலக மகிமை வேண்டும் என்பது நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நம்ம பரலோகத்தில் போய் சேரவே மாட்டோம். ஆகவே சம்பத்து பெருகுவது என்பதல்ல, சம்பத்து எப்படி பெருகும்னா தெய்வ பயம் பெருக 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 சம்பத்தும் பெருகி கொண்டே இருக்கும். உத்தமர்களாய் மாற 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 அங்கே சம்பத்தும் பெருகி கொண்டே இருக்கும். ஒரு ஆடு 2 ஆடாக மாறும், 2 ஆடு 4ஆக மாறும், ஒரு மாடு 4ஆக 2ஆக 3ஆக 4ஆக அப்படி மாறிக்கொண்டே போகும். சபையும் விசுவாசிகளையும் அப்படித்தான் கர்த்தர் ஊழியக்காரனு கொடுப்பார். ஊழியம் பெருசாகிறதுங்கிறதும் ஏதோ மந்திரத்தில் ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. சும்மா ஏதோ என்னன்னா இது ஒரு MBA படிச்சுட்டு அதில் படித்த வித்தையெல்லாம் இங்கே காட்டினா ஊழியத்தில் ஒன்றும் செய்யவே முடியாதது. ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணீங்கன்னா, தரத்தை மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சம்பத்தை பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல, அந்த சம்பத்து படிப்படியாக பெருகும். அல்லேலூயா. ஒரேடியாக வரும்னு சொன்னால் அது ஒரேடியாக போயிடும். சீக்கிரமாக வரும், ஆனால் சீக்கிரமாய் போய்விடும்.
ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வேலி போட்டு உன்னை அடைத்து உன்னை பாதுகாத்து உன் சம்பத்தையும் பாதுகாப்பார், உன்னையும் பாதுகாப்பார், உன் சரீரத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார், உன் ஆத்மாவையும் பாதுகாப்பார். அவரை தெரியாம சாத்தான் வீட்டுக்குள்ள வர முடியாது, உன்னை தொடவே முடியாது. கர்த்தர் சொல்லி தொட்டு பாருன்னு சொல்லுவார். கரங்களை வைத்து கர்த்தருமாய் விடலையா. ஆகவே எது நமக்கு வேண்டும்? சம்பத்து வேணுமா? ஒரே அடிய வேணுமா? வேண்டாம் ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் வளர 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 நீர் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஏன்னா நான் தரித்திரப்பட்டு போனால் உம்மை என்ன செய்வேன்? மறுதளித்து விடுவேன். ஐஸ்வர்யவானாய் மாறினால் அதனால என்ன? உம்முடைய நாமத்தை வீணிலே நான் வழங்காதபடிக்கு எனக்கு என்ன செய்யாதிரும்? ஐஸ்வர்யத்தின் தராதிரும். அப்படின்னு ஐஸ்வர்யம் வேண்டாம் என்பதல்ல. நம்ம விசுவாசம் வளர வளர, தெய்வ பக்தி வளர வளர வளர, தெய்வ பயம் வளர வளர வளர, உத்தமம் பெருக 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்ம லோத்துவ போல என்ன செய்யக்கூடாது? ஓடிவிடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன், உம்முடைய சபைக்கு நான் ஒழுங்கா வருகிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன். முதலாவது தேவராஜ்யத்தை நீதி என்ன செய்யுங்கள்? தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறதே. முதல்ல தேட வேண்டியது தேவனுடைய நீதியை, அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை. அது இல்லாம எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே. உலகத்துல நான் அந்த தரித்திரனாக லாசரு என்கிற தரித்திரவான போல இருந்தால் கூட பரவாயில்லை, அதனால நான் ஆண்டவரே நரகத்துக்கு போக பரலோகத்துக்கு போக முடியும். அந்த ஐஸ்வர்யவானை போல நான் இருந்து நான் நரகத்துக்கு போய்விடக்கூடாது ஆண்டவரே. நான் தவறாய் பணத்தை சம்பாதிக்க கூடாது. நான் அப்படி சம்பாதிக்கிறவனா இருப்பேன் என்றால் அது நாளத்தினை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் பணம் வைத்து சுயநலமாய் வாழாதபடிக்கு நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன், நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன், நான் சபை தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக கொடுப்பேன் என்று சுயநலமற்றவர்களாய் நாம ஜீவிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பணத்தை கொடுப்பது எதற்காக என்று சொன்னால், எதற்காக கர்த்தர் கொடுக்கிறார்? ஒரே அடியா தேவன் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் பெருக செய்தது போல கர்த்தர் மனுஷனை செய்யலை, பெருக செய்யவில்லை. ஒருவனை படைத்தார். ஏன் படைத்தார்? தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஒருவனை படைத்து அவனை தெய்வ பக்தி உள்ளவனாய் கர்த்தர் அவனை படைத்து அந்த தெய்வ பக்தியை அவன் உடையவனாயிருந்து அவனுடைய குடும்பத்தை தெய்வ பக்தி உள்ளதாய் அவன் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் அவனை படைத்து, அப்படி அவனுடைய சந்ததி பெருக 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 இந்த பூமியிலே தெய்வ பக்தி உள்ளவர்கள் தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவனை படைத்தார். புரியலையா? பெருக கடவுளென்று ஆட்டையும் மாட்டையும் பெருக்குவது போல அது நோக்கம் அல்ல. குவாலிட்டியா தெய்வ பக்தி உள்ள மக்கள் இந்த உலகத்தில் பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் படைத்த நோக்கத்திலே பிரதானமானது என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன், ஆனால் பிரதானமானது தெய்வ பக்தி. தெய்வ பக்தி. நீ தெய்வ பக்தி உள்ளவனாய் இருந்தால் உன்னை ஏதேனுக்குள்ள வைத்திருப்பேன். நீ தெய்வ பக்தி இழந்து போவாய் என்றால் உன்னை தோட்டத்தை விட்டு தெய்வ சமூகத்தை விட்டு என்னுடைய பிரசன்னத்தை விட்டு உன்னை துரத்தி விடுவேன் என்று சொல்லி கர்த்தர் அன்றைக்கு அதை செய்து காட்டினார். யாருக்கு செய்து காட்டினார்? ஆதாமுக்கு செய்தார். தெய்வ பிரசன்னம் வேணுமா? இல்லை, தேவனுடைய பிரசன்னத்தை கர்த்தர் நம்மை விட்டு ஏன் அகற்றுகிறார் என்றால், தெய்வ பக்தி எப்பொழுது இழக்கிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகும். ஏதேன் தோட்டம் என்றால் தெய்வ பிரசன்னம். அருமையார்களே, தெய்வ பிரசன்னத்தை நாம் பிரசன்னம் நம்மள பெருகணும். கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே உடைய பிரசன்னம் பெருகணும், என் வீட்டில் உடைய பிரசன்னம் பெருகணும். ஆண்டவரே, நம்ம வீட்டில் தேவரை பிரசன்னம் எப்போதும் இருக்கணும். வீட்டில் பிரசன்னம் இருந்தால் பிசாசு உள்ளால வரவே மாட்டா. சொல்றான் பாருங்க, பிசாசு யோபை பார்த்து சொன்ன, தேவனை பார்த்து சொன்னா வேலி அடைக்க. வேலின்னா என்ன வேலி நினைக்கிறீங்க? அப்படி பிரசன்னம், அப்படி பிரசன்னம். உங்களோட தேவ பிரசன்னம் இருக்கும் என்று சொன்னால் அருமையார்களே, அது அது உலகத்தில் கோடி சொத்துக்களை பார்க்கிலும் அது வேல்யூபிளான ஒன்றாக இருக்கிறது. குவாலிட்டியான பீப்புளாக இருப்போம்னா, தெய்வ பக்தி உள்ள ஜனங்களாக இருப்போம் என்றால், தெய்வ பக்தி உள்ள குடும்பத்தை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால், தெய்வ பக்தி உள்ள ஜனத்தை நாம் பிறப்பித்து கொண்டிருப்போம் என்றால், உருவாக்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு அவர் பக்கமாக இருப்பார். அல்லேலூயா. சாத்தானை பார்த்து சொல்ல, அவனை நீ தொட முடியாதுன்னு சொல்லுவார். ஆமென். அப்படியே
ஆண்டவர் அனுமதி கொடுத்து தொட்டாலும் தேவன் என்ன செய்வாண்டால் நமக்கு ஜெயம் கொடுத்து நம்மை விசுவாசத்தை நிலைநிறுத்தி நம்மை அவர் மறுபடியும் கர்த்தர் 2 மடங்காக அவனை ஆசீர்வதித்தது போல சம்பத்து மறுபடியும் 2 மடங்காக பெருகும். அல்லேலூயா. நான் சோதிக்கப்பட்ட பிற்பாடு பொன்னை போல என்ன செய்வேன்? விளங்குவேன். பொன்னாக சம்பத்து அப்புறம் டபுளா என்ன செய்யும்? மாறும். சோதனைகள் வருகிறதுனாலே எல்லாம் ஒருவேளை அழிந்து போகலாம், ஆனால் நம்முடைய குவாலிட்டி அழியாம இருக்கணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்ன பாருங்க. அந்த மாதிரிப்பட்ட விசுவாசத்தில் உறுதி, தைரியம், அதாவது மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதீர்கள்? விட்டு விடாதீர்கள். மிகுந்த பலன், அதாவது பலன் என்று சொல்ற சமயத்தில் அது இந்த உலகத்துல ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீ பலன் கொடுக்கிறவனா இருக்க வேண்டும் சொன்னார் பாருங்க, நீ உபயோகம் உள்ளவனா இருக்கணும்னு சொன்னார் பாருங்க. நீங்க தெய்வ பக்தி உள்ளவங்களா இருக்கணும்னா, உபயோகமாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்றால் தைரியத்தை விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. உங்கள் மூலமாய் தேவனாம் மகிமைப்பட வேண்டும் என்றால் தைரியத்தை விட்டு விடவே கூடாது. தைரியமா இருக்கணும். என்ன சோதனை வந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும், என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க தனிமையாய் ஒருவேளை நிறுத்தப்படலாம், தனிமைப்படுத்தப்படலாம், எல்லாவற்றையும் இழந்து போகலாம், ஆனாலும் கர்த்தர் அடிமரம் துளிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. ஈசாயின் அடிமரம் என்ன செய்தது? துளித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் வெட்டுண்டு போயிட்டு சிதறடிக்கப்பட்டார்கள், ஆனாலும் திரும்ப நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன கர்த்தர் மறுபடியும் இஸ்ரவேலை கூட்டி சேர்த்தது போல எல்லாம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கலாம், உங்களுடைய ஒருவேளை கூடாரம் விழுந்து போய் கிடக்கலாம், எல்லாம் நஷ்டப்பட்டு கிடக்கலாம். தெய்வ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே என் குறை என்ன, என் குற்றம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில தவறுகள் இருக்கும் என்றால் என்னை சரிப்படுத்திக் கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை தூளிலும் சாம்பலும் உட்கார்ந்து அருவருக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு யோபு சொன்ன பொழுது, அவனுடைய தவறுகளை குறைகளை கர்த்தர் அவனுக்கு சுட்டி காட்டின பொழுது, இன்னும் நான் பரிசுத்தமாவேன் என்று சொன்னால், கர்த்தர் என்னை அவர் ஆசீர்வதிப்பது வல்லமுள்ளவராயிருக்க விசுவாசித்து தேவனுடைய சமூகத்தில் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து இன்னும் அதிகமாய் அவன் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அவன் தற்பரிசோதனை செய்தவனாக ஆண்டவர் உணர்த்தின காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவன் மனம் திரும்பின பொழுது, அது என்ன மனம் திரும்புதல் அப்படிங்கிறதுல இப்போ சொல்ல நேரம் இல்லை, அப்படி அவன் தன் வாழ்க்கை இன்னும் சுத்திகரித்து கொண்ட பொழுது, இன்னும் அவன் பரிசுத்தவானாய் மாறின பொழுது, இன்னும் அவன் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்த பொழுது, இன்னும் அவன் உத்தமனாய் மாறின பொழுது, இன்னும் அவன் சன்மார்க்கனாய் மாறின பொழுது, இன்னும் அவன் பரிசுத்தவானாக தன்னை மாற்றிக்கொண்ட பொழுது, கர்த்தர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் மிகுதியாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 2 மடங்காக பெருகிற்று. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய குவாலிட்டி 2 மடங்காக பெருகினா சம்பத்து 2 மடங்காக பெருகும். நம்முடைய குவாலிட்டி 4 மடங்காக பெருகினா சம்பத்து 4 மடங்காக என்ன செய்யும்? பெருகும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சம்பத்து பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அல்ல, அது பெரிய அழிவையும் விசுவாசத்தில் நமக்கு தோல்வி ஏற்படுத்தும், நம்ம வீழ்ச்சி ஏற்படுத்தும். தேவசம் எல்லாம் எழுப்பி நிற்போமா? வேகமாய் நாம் தேவ சமூகத்தை எழுப்பி நின்று கரங்களை வைத்து கேட்போம். ஆண்டவரே, மனுஷனை படைத்து நீ சொன்னீர், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, தகப்பனே, என் வாழ்க்கையில் உம்முடைய அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்ற ஆட்கள் கைகளை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் என்ன நிறைவேற வேண்டும். இந்த உலகத்திலே மனுஷனை படைத்த பொழுது ஒரு நோக்கத்தோடு படைத்தீர். ஆட்டை படைப்பது போல, மாட்டை படைப்பது போல, இன்னும் பிராணிகளை படைப்பது போல, பட்சிகளை படைப்பது போல, மச்சங்களை படைப்பது போல நீ படைக்கவில்லை. ஆண்டவரே, என்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. தெய்வ பக்தி உள்ள சந்ததியை உடையவனா இருக்க வேணும், தெய்வ பக்தி உள்ளவனா இருக்க வேணும். நான் தெய்வ பக்தி உள்ள சந்ததியை உடையவனா இருக்க வேணும். தெய்வ பக்தி உள்ள சந்ததியை இந்த உலகத்தில் நான் பெருக செய்ய வேண்டும். அதற்காக தான் என்னை படைத்தீர். ஆண்டவரே, நான் ஏன் ஒருவனாய் இந்த ஊரில் இருக்கிறேன்? ஏன் இந்த சபையில் என்ன கர்த்தர் வைத்திருக்கிறீர்? ஆண்டவரே, உம்முடைய அந்த உயர்ந்த நோக்கத்தை அறிந்து கொண்டவனாக என் தெய்வ பக்தியை நான் இழந்து போகக்கூடாது. தெய்வ பக்தியில நான் மிகுதியாக வேண்டும். ஆண்டவரே, தெய்வ பக்தி பெருக வேண்டும். எத்தனை பேர் கேட்குறீங்க? தெய்வ பக்தி பெருகணும்னு சொல்லி விரும்புகிற ஆட்கள், பரிசுத்தம் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆட்கள், விசுவாசம் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆட்கள், தைரியம் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆட்கள், ஞானம் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆட்கள் கையிலோத்துக்கு ஆண்டவரே, பணம் பெருக வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சீக்கிரம் பணக்காரனாக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. சீக்கிரம் ஆண்டவரே நான் வசதி உள்ளவனாய் மாற வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
நான் தெய்வ பக்தி உள்ளவனாய் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவனாய் மாற வேண்டும், பயபக்தி உள்ளவனாய் மாற வேண்டும், நான் பூரணமாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் விரும்புகிறாய். கரங்களை வைத்து நான் பூரணமாய் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், சமர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே, என்னில் நீர் பெருகுவீராக, என்னில் நீர் பெருகுவீராக. என் சுயம் மரிக்கட்டும் ஆண்டவரே. சுயத்துக்கு நான் மரிக்க விரும்புகிறேன். நான் சிறுக வேண்டும், நான் என்கிற பெருமை சிறுக வேண்டும், இல்லாமல் ஆக வேண்டும். என் சுயநலங்கள் அழிய வேண்டும். ஆண்டவரே, உம்மை பற்றியதான கர்த்தாவை காரியங்களில் நான் கர்த்தாவை முழுமையாய் செயல்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள், உமக்காக நான் ஜீவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த பாட்டை என்னோடு சேர்ந்து பாடுங்க. உமக்காகத்தானே ஐயா உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லி கரங்களை வைத்து எல்லா தேவ சமூகத்தில் பாடுவோமா? ஓ ஹல்லேலூயா. கோதுமை மணி போல மடிந்திடுவேன், என் சுயத்துக்காக நான் சாக விரும்புகிறேன். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கோதுமை மணியை போல சுயத்துக்கு சாக வேண்டும், பழைய சுபாவங்களுக்கு நம்ம சாக வேண்டும். நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கிடுவே, அனுதினம் உமக்காய் சுமக்கிடுவே. உமக்காக தானீரையா பாடுங்க எல்லாரும். நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானீரையா. நான் உயிர் வாழ்கிறேன். சமாதானங்களை ஒப்பு கொடுப்போமா? உமக்காக தான் வாழ்றப்பா. உலனும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவனை அல்லவா படைத்தீர், ஏன் ஒருவனை படைத்தீர்? தெய்வ பக்தி உள்ள சததியை பெருபடிக்குத்தானே என்று சொல்லியிருக்கிறோம். நீ ஆண்டவரை படைக்கும் என்பதாகவே எல்லாவற்றையும் அவனுக்காக நீ படைத்து வைக்கிற ஆண்டவரே. அவ்வளவு கரிசனை உள்ள தெய்வம், அவ்வளவு அக்கறை உள்ள தெய்வ பாரந்தீர். உலகத்தில் சம்பத்தை கொடுப்பது நமக்கு பெரிய காரியம் அல்ல. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் உண்டாகும் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே, தெய்வ பக்தி என்பது உம்முடைய ஒரு வார்த்தையிலே உண்டாகாது என்று அறிந்திருக்கிறோம். அது நாங்கள் ஆண்டவரே எங்களை பண்படுத்த வேண்டும், காவல் காக்க வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் தெய்வ பக்திக்கு என்று கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். நாங்கள் புடமிடப்பட வேண்டும், அக்கினியுடாய் கடந்து செல்லப்பட வேண்டும். யோபுவை போல கர்த்தாவே சோதனைக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது எங்கள் விசுவாசம் பெருகும், தெய்வ பக்தி பெருகும், தெய்வ பயம் பெருகும், தெய்வ ஞானம் பெருகும் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அப்படி ஒவ்வொருவரையும் நீர் பெருகச் செய்வீராக. தரம் பெருகட்டும் ஆண்டவரே, தரம் பெருகட்டும் ஆண்டவரே. பணம் அல்ல ஆண்டவரே, பணம் கர்த்தாவை பெருகிறதை விட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தம் பெருகணும். நல்ல கை வைத்து தேவ கேளுங்க. பணம் அல்ல, பரிசுத்தம் எங்க வாழ்க்கையில பெருகட்டும் ஐயா. பணம் பெருகிறதை விட ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்தம் வாழ்க்கையில பெருகட்டும். ஓ ஹல்லேலூயா. பணம் எங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது, ஆனால் பரிசுத்தம் தான் எங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே நாங்கள் பணத்துக்கு பின்னால ஓட விரும்பவில்லை, நாங்கள் பரிசுத்தத்துக்கு பின்னாலே ஓட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நாம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக.
ஆமென். God bless you. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.